வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் நம்ம பேசுகிறது எங்கே கேட்கவா போகிறா, நம்ம வந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு இங்கேருந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறப்ப சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம கார்த்திக் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டு வேக வேகமாக வராங்க. என் மனசுக்கும் எதுவும் சரியில்லை, இந்த வாட்டியெல்லாம் சிவனாண்டி எப்போதும் போல் அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, அவன் வேறு லெவலில் ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சுருப்பாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம கார்த்தியும் அந்த குடோனுக்கு. அப்போன்னு பார்த்து என்ன சித்தப்பா இப்போ பாரு எவ்வளோ சொந்த பந்தோன்னு இருக்கிறவ இப்போ தன்னந்தனியாக நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாலே, அவளுக்கு இந்த நேரம்தான் கடைசின்னு எழுதியிருக்க போல இருக்குன்னு அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி சவுண்டு கொடுக்குறாப்புல ஏய்னு. உடனே அந்த சத்தம் வந்து தெரிஞ்சிருது நம்ம சிவனாண்டிக்கு. இவன் எங்க சித்தப்பா இங்கே வந்தான், இங்கேருந்து நம்ம போயிடலாம், இல்லாட்டி அவன் இருக்கிற கோவத்துக்கு நம்ம இப்படியெல்லாம் அதிரடி ஒரு விஷயத்தை எடுத்தோன்னே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, மாட்டினா அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் அந்த இடத்த விட்டு அத்தைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க. இருப்பினும் இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி இருக்குது, அங்கேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அம்மாவை கார்த்தி வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து போகிறாப்புல. ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிவனாண்டி முத்துவேலும் அந்த வீட்டில் அவன் இல்லைன்னு தெரிஞ்சு தான் நம்ம அதிரடியாக அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் இப்படியெல்லாம் வந்து நிற்பான்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன நடக்குது, எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சுருந்தா அவன் வந்து நிற்கிறானே சித்தப்பா, அவனுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்குதுப்பா, நம்ம என்ன பண்ணுறது, இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோன்னே கார்த்தி டக்குன்னு ஈஸ்வரி அம்மாவை காரில் வந்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, முதல்ல ரேவதிக்கிட்டேயும் மயில்கிட்டையும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அவங்க ரெண்டு பேர் கூட உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு அவங்க மாமாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, முதல்ல இங்கே வாங்க, என்ன ரேவதி பார்த்தா சரி வராது, அவளும் நானும் சந்திக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது, நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இந்தாங்க அத்தையை கவனமாக வந்து பார்த்துக்கங்க, நான் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்கலான்னாலும் அது சரிப்பட்டு வராது மாமா, நீங்கள் பாருங்கள் ரேவதி வந்து பத்திரமா வந்து இருக்கட்டும், இந்த விஷயம் கூட ரேவதிக்கு அதிர்ச்சியாக கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ராஜராஜன் மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா, கண்டுபிடிச்சாச்சுங்க, இப்போ எப்படி இருக்காங்க, நீங்கள் சொன்னபடி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க, நான் போய் காப்பாற்றிட்டேன், இப்போ உங்கள் அப்பா கிட்டே வந்து உங்கள் அம்மாவை ஒப்படைச்சிட்டேன், அவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னங்க எனக்காக நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செஞ்சுருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேராக வந்து பார்த்து நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை, இந்த காலத்தில் உதவின்னு கேட்டாலே செய்ய மாட்டாங்க, என் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க. இல்லை ரேவதி, நீங்கள் பாருங்கள், நான் இந்த ஊரில் தானே இருக்க போகிறேன், என்றைக்காவது நான் உங்களை ஒரு நாள் சந்திப்பேன், என்ன இப்போ விடுங்க ரேவதி, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. முதல்ல உங்கள் அம்மாவை பாருங்கள், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. எதுக்காக நம்மளோட சந்திப்பு இப்படியெல்லாம் தள்ளி போகுதே, என்னவா இருக்கும், ஏன் இப்படி நடக்குது, எவ்வளோ பெரிய ஒத்தாசை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. மயில் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல ரேவதிக்கு. மாமா அம்மாவை வந்து அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம், போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் ரேவதி, நீ எங்கேயும் தனியாக போகாதன்னு சொன்னேன். டக்குன்னு மயில் வாகனம் வந்து வந்துடுறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது, இவ்வளோ நேரம் அவளோட கணவன் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ மாமன்காரன் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். மயில் வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க. ரேவதி வா ரேவதி, இங்கேருந்து போகலாம், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ரேவதிக்கிட்டேயும் அந்த ரெண்டு பசங்க யார் என்ன எதுன்னு கேட்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி யாரா வர்றதுன்னு மயில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம மயில் வாங்கினோம் செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ரேவதி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து மாதம் வந்து இறங்குறாங்க. தம்பி யார் தம்பி நீங்கள், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன தம்பி சும்மா வந்து 2-3 பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பயமுறுத்தி பார்க்கலான்னு நினைக்கிறீங்களான்னு மயில் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மயில் வாகனம்
அப்படியே அவங்க வண்டியில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்டியெல்லாம் வந்து திறந்து பார்க்குறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய காமெடி பீஸுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, என்னது இதெல்லாம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அந்த இடத்துல எடுத்து பார்க்குறாரு. ஓ, இப்படியெல்லாம் வந்தால் எங்களை பயமுறுத்தி எல்லாம் எங்களை அசைச்சு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா தம்பி? நான் இங்கேயே இருக்கேன், வேணும்னா ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சும்மா வந்தோம், பின்னாடி திருப்பியும் வந்ததாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. நான் இங்கே பேசிகிட்டு தான் இருக்கேன், ரேவதியோட கணவர் வந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்போ தான் 4-5 பேரை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுருக்காப்புல, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி தான் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது கார்த்தி வந்திருக்காரு, அதுவும் வீடியோ காலில், சரி உங்களையும் அவர் பார்த்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. ஏய் பசங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன கார்த்தி நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீங்களா, சரிடா திருப்பி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டிங்களடா, இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது நீங்களாக இருக்கும்டா, ஆனால் முடித்தது இந்த கார்த்தியாக இருக்கும்டா. தம்பிங்களுக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி அட்வைஸ் பண்ணிட்டேன்ப்பா, இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கும் வந்து நானும் இவங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் நம்ம மயில் வந்து கார்த்தியும் சேர்ந்து மாஸ் பண்ணுறாங்க. மரியாதையாக ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கிங்க என்ன செய்வேன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அப்படியே கார் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாமல் அவர்கிட்ட வந்து சிக்கிட்டோமே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சின்னதாக ஃபாலோ பண்ணால் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. ரேவதி மாமா தான் இவ்வளோ பெரிய கெட்டிக்காரராக இருக்காளன்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற கார்த்தியை தாண்டி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே. சே, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நம்ம நினச்சதெல்லாம் வந்து நடந்திருந்தா இப்படியெல்லாம் ஆகிருக்குமா, நம்ம என்னமோ சிக்கியிருப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட பாஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு தெரியல, இப்போதைக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், பொறுமையாக தான் இருக்கணும், சரி என்னமோ ஒன்று பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல மயில் வந்து திருப்பி வராங்க. ரேவதி காரை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக வந்து இறங்குற அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் காரில் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. சே, தனியாக வந்து ரேவதி நின்றுக்கிட்டு இருந்தா, என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்கலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, என்ன ஆச்சு மாமா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, சின்ன பசங்க, விடு பார்த்துக்கலாம், அப்போனா ஏதோ எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்லைம்மா, நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த கஷ்டத்தெல்லாம் சுமக்க தானே நான் இருக்கேன், உங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும், நான் சொன்னேன்னா உன் மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறது இல்லை. என்னம்மாம்மா எங்களுக்காக இப்படி எல்லாமா பார்த்து பார்த்து யோசிக்கிறீங்க? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அம்மா நீ நல்லா இருக்கியாம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரி அம்மாவை பார்த்து ரேவதி வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தானே, அவரை தான் நேரில் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.